அன்னைக்கு உன் கூட வந்திருந்தா என்னை படிக்க வச்சிருப்பீங்களா? அப்போ இவன் கூட கல்யாணம் தான் பண்ணி வச்சிருப்பீங்க. அதனால தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். மற்றபடி எனக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாருன்னே தெரியாத பையன் கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கிற, கேட்ட ஃப்ரெண்டுங்கிற. இவ்வளோ ஆனதுக்கப்புறம் எவன்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்? மா, என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து எல்லாரும் போறீங்களா? இவங்கள என்ன இவ்வளோ பேசுறாங்க, அப்ப கூட இவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியல. போனால நீ மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லம்மா, அது இல்லப்பா, நீ எதுவும் பேசாத. பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அம்மா, நல்லது பண்றேன்னு என்ன கஷ்டப்படுத்தாத. தயவு செஞ்சு எல்லாரும் இங்கிருந்து வெளியே போங்க ப்ளீஸ். அரவிந்த், கடைசியா நீ என்னதான் சொல்ல வர? அனு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஒரே வீட்டில் ஒன்றா தங்கணுன்றக்காகலாம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லை. அப்புறம் நான் அன்னிக்கே சொல்லிட்டேன், எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு. பெற்றவங்களே பிள்ளைங்களை கேவலமாக நினைக்கிறது இங்கே தான் மொதல் வாட்டி பார்க்குறேன். இதில் ஜாதியை வேற தூக்கிட்டு வந்துடுறது. நான் மரியாதை கொடுத்து பேசும்போதே எல்லாரும் எந்திரிச்சு போயிருங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.